அதாவது முகம் மூடுறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக மார்க்கம் எல்லா காரியங்களும் எல்லாத்துக்கும் அனுமதிக்காது. ஒரு சிலருக்கு சில காரியங்கள் அனுமதிக்கப்படும், ஒரு சிலருக்கு சில காரியங்கள் தடுக்கப்படும். இது மார்க்கத்தில் உள்ளது. என்ன நினைக்கிறாங்க, மார்க்கத்தில் ஒரு சாராருக்கு அனுமதி வழங்கினால் அனைவரும் அந்த அனுமதியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதுல விளைவு தான் இந்த முகத்திரை. மார்க்கத்தில் முகம் மூடுவது யாருக்கு மாத்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மாத்திரம்தான். அது குர்ஆனில் 33வது அத்தியாயத்தில் 53வது வசனம் எப்படி சொல்லுது? யா யுவன் நபி, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இதா சஅல்துமு உன்ன மத்தா அன். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபி தோழர்களே, நீங்கள் ஒரு பொருளை நபியின் மனைவியராகிய அவர்களிடம் கேட்பதாக இருந்தால் ஃபஸ் அலு உன்ன மிவ் வராஹி ஹிஜாபின், ஒரு திரைக்கு பின்னால் இருந்து அதை கேளுங்கள் அப்படின்றாங்க. பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி வந்துட்டு நபியின் மனைவிமார்கள் கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்குறதா இருந்தால் நபி தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், திரைக்கு பின்னாடி கேளுங்க. அதாவது திரைக்குள்ளே யார் இருக்கணும்? நபியின் மனைவிமார்கள் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதா சால்துமுஹுன்ன, அவர்களிடம் ஒரு பொருள் கேட்பதாக இருந்தால் அப்படி என்றால் அந்த அவர்கள் யாரு? ரசூலோட மனைவிமார்கள். ரசூலோட மனைவிமார்களை பற்றி தான் தெளிவாக பேசுது. நீங்கள் நபியின் மனைவிமார்களுடைய வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தால் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கிறது அந்த வசனம் வருது. அப்போ நபிகள் நாயகத்தில் மனைவிமார்கள் தான் ஹிஜாபை போடணும். ஹிஜாப் என்பது தான் திரை. நாங்கள் ஹிஜாப் என்றது ஸ்காஃபுக்கு சொல்கிறோம், அது இல்லை உண்மையான ஹிஜாப். இது இதுக்கு ஜில்பாப் என்று சொல்லலாம், அல்லது ஹிமார் என்று சொல்லலாம், அல்லது ஏதோ ஃபர்தா ஏதோ பேரை சொல்லிட்டு போங்க. ஹிஜாப் என்றால் திரை, கேர்டன் போடுறது. இந்த கேர்டன் போட சொன்னது யாருக்கு? நபிட மனைவிக்கு தான். அவங்க கேர்டன் போட்டால் எப்படி கேர்டன் போடணும்? ஃபுல்லாக கேர்டன் தான். கண்ணுக்கு ஜன்னலெல்லாம் வைக்கலாது. கேர்டன் போட்டால் கேர்டன் தான். சிலவங்களோட கேர்டன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், மூக்கு கிட்டது. உனக்கு மூக்க மறைக்க சொல்லியா மார்க்கம் சொல்லிச்சு? கேர்ட் ஃபுல்லாக போடு, கையில் க்ளவுஸு, காலில் சொக்ஸு, உடம்பே விளங்கக்கூடாது, ஒரு துளி விளங்கக்கூடாது. கேர்டன்டா இதுதான் கேர்டன், ஹிஜாப். கேர்டன் போட்டால் அந்த சைடில் இருக்குது, எனக்கு விளங்குதா? விளங்குது இல்லை. முழுசாக மறைப்பது, எந்த ஒரு இடமும் பார்க்கறதுக்கு எதுவும் வைக்காமல் ஃபுல்லாக மறைக்கிறது தான் திரை. இந்த திரையை யாருக்கு போட சொன்னது? ரசூலோட மனைவிக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, இன்னும் பல நபி தோழியர்கள், ரசூலோட மனைவிமார்கள் இந்த கர்ட்டனை போட்டாங்க. வேற யாரும் போடலை, அதான் விஷயம். வேற யாரும் போடலைன்னு எப்படி சொல்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க ஒரு காஃபிர் இனத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரிட மகள். போர்க்களத்தில் அவங்க கைப்பற்றப்படுறாங்க. அடிமையாக ரசூலுல்லாஹ்க்கு தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தார்களா, அடிமை பெண்ணாக பயன்படுத்தினாங்களா என்றது சஹாபாக்களுக்கு மத்தியில் சர்ச்சை வருது. இஸ்லாத்தில் 2 அனுமதிக்குது எங்களுக்கு. ஆண்களுக்கு பெண்கள் அனுபவிப்பதாக இருந்தால் 2 விதத்தில் அனுபவிக்கலாம். ஒன்று இல்லா அஸ்வாஜன், மனைவிமார்கள், அவுமா மலக்க தைமானியும், அல்லது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்கள், அதாவது அடிமை பெண்கள். இப்போ அடிமை பெண்கள் இல்லாததுனால மனைவிமார்கள் மட்டும்தான் இப்போ உள்ளவங்களுக்கு. ரசூலோட காலத்தில் எப்படி? மனைவிமார்கள் கிட்டே இல்லற சுகத்தை அனுபவிப்பாங்க, அடிமை பெண்கள் கிட்ட, தங்களுடைய அடிமை பெண்கள் கிட்ட இல்லற சுகத்தை அனுபவிப்பாங்க. போர்க்களத்தில் கைப்பற்றினவங்க தானே. ரசூலா இவங்களை அடிமை பெண்ணாக வைத்து கொண்டார்களா, மனைவி அந்தஸ்தை கொடுத்தாங்களா என்றதை பார்க்கணும். சஹாபாக்களுக்கு மத்தியில் சர்ச்சை. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ சஹாபாக்கள் ஒரு சிலர் சொல்கிறாரு, நாங்கள் இதை முடிவெடுப்போம். எப்படி முடிவெடுப்போம் தெரியுமா? அந்த பெண் ஹிஜாப் போட்டிருந்தால், அந்த பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாப் அணிவித்திருந்தால் அவள் உம்மாத்துல் முஃமினீனை சேர்ந்தவ. அப்போ எங்களோட தாய் அந்தஸ்துக்கு போயிட்டுருவாங்க. எப்போ? ஜில்பாப் இல்லை, ஹிஜாப் மொத்த திரையில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவை மறைத்திருந்தால் அவங்க யாரு? உம்மாத்துல் முஃமினீனை சேர்ந்தவங்க. ரசூல் அவங்களுக்கு திரை போடவில்லை என்றால் அவங்க அடிமை பெண் தான் அப்படின்றாங்க. அப்போ எப்படி உம்மாத்துல் முஃமினீனா இல்லையாண்டு முடிவெடுத்தாங்க? முஸ்லீமா இல்லையாண்டு முடிவெடுக்கலை. முஸ்லீமா இல்லையாண்டு முடிவெடுக்கிறதுக்கு முஸ்லீம் அல்லாதவங்களை இல்லற சுகமும் அனுபவிக்க இயலாது. அடிமை பெண்களாக இருந்தாலும் அவங்க இஸ்லாத்தில் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட சுகத்தை அனுபவிக்கலாம். காஃபிராக இருந்து அனுபவிக்க முடியாது. காஃபிரானவங்க எங்களோட இணைக்க முடியாதுன்ட்டு அல்லாஹ் தடை விதிச்சிட்டான். அப்போ எப்படி முஸ்லீமா இல்லையான்றதை முடிவெடுக்கல?
அவங்க ரசூலோட மனைவியா இல்லையான்னு முடிவெடுத்தாங்க. எப்படி முடிவெடுத்தாங்க? ஹிஜாபை போட்டாங்களா இல்லையா? ரசூலோட காலத்தில் ரசூலோட மனைவி அல்லாத வேற யாரும் போடலை. இவங்க எப்படி போடுவாங்க இந்த காலத்தில்? அதுவும் கண்ணு விலங்க, மூக்கு விலங்க, சொக்க விலங்க, அதுவும் வந்து அதில் ஒரு கூத்து. இதில் வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு போனால் இப்படி தான் ஈக்கும், இப்படி எடுத்து இதென்ன இது யார் சொல்லி கொடுத்தா இந்த ஹிஜாபை? பார்த்திக்கிற கேலி கூத்தண்டு விலங்குதா இல்லையா? அது அப்படி போடுறது, நல்ல அமுக்குற நேரத்தில் மட்டும் இப்படி திறந்து கொண்டு அமுக்குறது என்னது இது? யார் சொல்லி தந்தா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறாங்க. இப்படி சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லலை. இல்லை, ஃபுல்லாகவே கர்டன் போட்டுறணும். அப்போ அப்படி இல்லை. மற்ற பெண்களுக்கு அது சட்டம் இல்லை. ஏனைய பெண்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு ஹதீஸ் காட்ட சொல்லுங்க, ஒரு ஹதீஸ், சிங்கிள் ஹதீஸ். எதுக்கு? ரசூலோட மனைவிமார்கள் அல்லாத ஏனைய பெண்கள் முகத்தை, கையை மறைச்ச காலை மறைச்சது தேவையில்லை, முகத்தை மட்டும் சரி மறைச்சதை காட்ட சொல்லுங்க. முகத்தை மறைச்சாங்களா? ஒருத்தர் காட்டலை, ஒருத்தர் மறைக்கலை. என்ன ஒரு ஹதீஸை காட்டுவாங்க? ஹஜ்ஜி நேரத்தில் வந்து ரசூலா பெண்களுக்கு கட்டளையிடுறாங்க, நீங்கள் வந்து ஹஜ்ஜி நேரத்தில் வந்து கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது? முகத்தை மறைக்கக்கூடாது. அப்போ ஏனைய பெண்கள் முகத்திரை போட்டிருந்தாங்களா இல்லையா? இதை மட்டும் காட்டுவாங்க. இது வந்து இதுக்கு ஆதாரமாக இவ்வளவு தெளிவாக வந்து ஹதீஸ் வருது, இவ்வளவு தெளிவாக குர்ஆன் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆயத்துல் ஹிஜாப் என்ற வசனம் எப்போ அருளப்படுது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூலாவை பார்க்க. ரசூலாவை பார்க்க வரப்போல ரசூலா வீட்டில் தானே சந்திப்பாங்க. பள்ளி இருந்தாலும் வீடும் பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்கும். பல பேர் சாபாக்கள் அங்கே இருக்கிறாங்க. உமர்லாம் நோட்டமிடுறாங்க, இது என்ன பல நபி தோழர்கள் இருக்கிறாங்க, ரசூலோட வீட்டுக்கு வந்து பேசுகிறாங்க, ரசூலோட மனைவிக்கு கூட பக்கத்தில் நிற்கிறாங்க. பார்வை வந்து ரசூலோட மனைவி கிட்ட விழுந்துடக்கூடாது, மனைவியிடம் விழுந்துடக்கூடாது. ரசூலாவுக்கு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்ககிட்ட நல்ல ஆண்களும் வராங்க, கெட்டவைகளும் வருவாங்க, பார்வைகள் உங்களோட மனைவிமார்கள் மேலே விழக்கூடாது, அதனால் உங்களோட மனைவிமார்களுக்கு முழுசாக திரையை போட சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வசனமே இறங்குது. அப்போ இந்த திரை வசனம் இறங்கினச்சே நபிகள் நாயகத்தில் மனைவிமார்களுக்கு வந்த பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னை விட இந்த வசனத்துக்கு சபபுன் நுஸூல் யாரும் சொல்ல மாட்டாங்க, இது ரசூலோட மனைவிமார்களுக்காகவே அருளப்பட்டது என்று சொன்ன பிறகு இந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் காட்டலுமா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, பல இடங்கள்ல இருந்து பெண்கள் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க. ஹஜ்ஜிக்கு வரும்போது வெட்ட வெயில், இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போயிட்டு ஏசியில் போயிட்டு இறங்க இயலாது, ஒட்டகத்தில் தான் சவாரி செஞ்சு வரணும். அந்த காலத்தில் அந்த ஒட்டகத்தில் சவாரி செஞ்சு வரக்கூடிய மிகப்பெரிய தொலைவிலேருந்து வரக்கூடியவங்க திறந்த முகத்தோட வருவாங்களா? வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? அது ஆம்பளே என்ன செய்வான்? பாலைவனத்தில் இப்படி மூஞ்ச மூடிக்கொண்டிருப்பான். எதுக்கு? இந்த பாலைவனத்தில் தூசு, காற்று, வெயில், இதை பாதுகாத்து கொள்றதுக்காக. அது பெண்களாக இருந்தால் பெண்களோட உடம்பு வந்து சாஃப்டானது, கொஞ்சமும் வெயில் பட விரும்ப மாட்டாங்க. இந்த காலத்தில் பெண்கள் மாதிரி தான் அந்த காலத்தில் உள்ள பெண்களும் வெயில் படாமல் தன்னை பாதுகாத்துக்கொள்ள விரும்புவாங்க. அப்போ அந்த நீண்ட நெடும் பயணத்தில், அந்த தூசில், சொகுசே இல்லாத ஒரு பயணத்தில் முகத்தை மூடிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ரசூலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிலையில் கூட ஹஜ்ஜிக்காக நீங்கள் பயணம் வந்தால் என்ன செய்யக்கூடாது? முகத்தை மூடவே கூடாது. பக்கத்து வீட்டில் உள்ளவனோட விபச்சாரம் செஞ்சால் 10 மடங்கு விபச்சாரம் செஞ்ச பாவம் கிடைக்கும்ன்றாங்க ரசூலா. அதுக்காக தூரத்தில் உள்ளவனோட விபச்சாரம் செஞ்சால் நல்லமென்ற அர்த்தமா? கூடுதலான பாவத்தை வந்து வலியுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட மாதிரி இந்த மாதிரி கட்டத்திலையும் நீ முகத்தை மறைச்சி வரக்கூடாதுண்டா அவ்வளவு தடுக்கப்பட்டிருக்குதுன்னு விளங்கணும். அதை உள்டாவா தலைக்கீழ மாற்றி சொல்கிறாங்க ஆதாரமாக. அப்போ இதுதான் முகத்திரைக்குரிய கணக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான், ஏனைய பெண்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு அனுமதி என்ற வகையில் கூட இதை அனுமதிக்க முடியாது. மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு வாதத்திற்காக அனுமதி என்று ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, பொய்க்கு ஒரு வாதத்துக்கு சொல்லுவோம். அப்படி சொன்னாலும் இந்த காலத்தில் அனுமதி கேளுமா? நல்ல முகத்தை மறைச்சு கொண்டு தான் எல்லா கூத்தும் போடுறாங்க. பெண்கள் கோயிச்சு கொண்டா பிரச்சனை இல்லை, யாரும் சிரிக்கணும், எங்களை நேசிக்கணும் என்றதுக்காக மார்க்கம் சொல்ல இயலாது. முகத்தை போட்டு எல்லா அயோக்கியத்தனமும் இன்றைக்கு நடக்குது. முகத்திரையை போட்டு ஒவ்வொரு கடைகளை பெற்று திருட்டு சம்பவங்கள் நடக்குது, விபச்சாரம் நடக்குது. யார் யாரோட போறேன்னு தெரியா? கணவனோட போறது மனைவியா அல்லது வந்து விபச்சாரியா? யாருக்கும் தெரியா? முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா? ஆண்களா பெண்களா? ஒன்றும் தெரியா. ரவுடிசத்துக்கு எல்லா பாத்தாள கோஷ்டி எல்லாமே இந்த ஜில்பாப், இந்த ஹிஜாபை தான் போடுறாங்க, முகத்திரையை தான் போடுறாங்க. எப்படி அனுமதிக்கலாம்? மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது. ஒரு சாராருக்கு உள்ளதை இன்னொரு சாரார் செய்யக்கூடாது. இதுதான் அதுக்குரிய தீர்வு.